தமிழகத்தில் இன்னும் சில தினங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை அனைத்து கட்சி வேட்பாளர்கள் கட்சியினர் தீவிர பரப்பல் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பகுதியில் வசித்து வருபவர் திமுக வேட்பாளரான கடற்கரை ராஜ். இவர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பரப்புரை என்பதை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி பகுதியில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜை ஆதரித்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தேர்தல் பரப்புரையில் மேற்கொண்டிருந்தார். இந்த நேரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய திருடர்கள் அவரது வீட்டில் துணிகர கொள்ளையில் ஈடுபட்டிருந்தார்கள். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை என்பதை மேற்கொண்டனர். தொடர் விசாரணையில் அவரது வீட்டில் இருந்த 122 பவுன் நகை என்பது கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் வீட்டிலேயே கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.